சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே குப்பை கழிவுகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை கைது செய்த விடியா திமுக அராஜகத்தில் ஈடுபட்டது. அரிசிராமணி பேரூராட்சிக்கு உட்பட்ட குறுக்குப்பாறை ஊரில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை மாற்று இடத்தில் அமைக்க வலியுறுத்தி பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 25வது நாளாக மாடுகளை வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை விடியா அரசின் ஏவல் துறை கைது செய்து நானும் டெல்டாக்காரன் என பேசும் விளம்பரமாடல் முதல்வர் விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். தஞ்சாவூரில் வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டுவரவும் விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தியும் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். சம்யுக்த கிசான் மோர்ச்சா அமைப்பு தமிழக தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் தபால் நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தமிழக ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் உள்ளிட்ட விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். அப்போது சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள ஜக்ஜித் சிங் டல்லேவால் உயிரை காப்பாற்றி மத்திய மாநில அரசுகள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் கோஷமிடப்பட்டது. வேளாண் விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிரந்தர சட்டம் கொண்டு வா. தஞ்சை அருகே ஜல்லிக்கட்டு காளை முட்டியதில் 10ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வல்லம் சவேரியார் கோவில் தெருவைச் சேர்ந்த தீரன் பெனடிக்ட் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வருகையில் ஜல்லிக்கட்டு காளையை பிடிக்கும் முயற்சி செய்தபோது மாடு முட்டியதில் பலத்த காயமடைந்த அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் மாணவனின் உறவினர்கள் மாட்டின் உரிமையாளர் ஜல்லிக்கட்டு காளையை அடக்கினால் 200 ரூபாய் தருகிறேன் என கூறியதாகவும் அதற்கு ஆசைப்பட்டு மாணவர் விபரீதத்தில் உயிரிழந்ததாகவும் புகார் தெரிவித்தனர். தாம்பரம் அருகே கோவில் தெப்பக்குளத்தில் காரிய மேடை கட்டுவதற்கு எழுந்த எதிர்ப்பையும் மீறி பணிகள் நடைபெறுவதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். பீர்க்கன்கரணை பகுதியில் காரணீஸ்வரர் திருக்கோயிலில் அருகே ஏற்கனவே காரிய மேடை இருக்கும் நிலையில் யாரோ ஒருவர் பயனடையும் வகையில் கோவில் நிர்வாகிகளை திமுகவினர் கையில் போட்டுக்கொண்டு காரிய மேடை கட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதனால் பொதுமக்களின் தினசரி செய்த நடைபயிற்சி தடைபடுவதோடு ஆகம விதிக்கு எதிராக அமைந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பணிகளை உடனே கைவிட்டு மாற்று இடத்தில் காரிய மேடை கட்ட மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.